34 ஆறை நீ கொன்னுட்ட. அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு? இந்த மலை, இந்த அருவி எங்கிருந்து வந்துச்சு? இந்த ஆறு எங்கிருந்து வந்துச்சு? அருவியிலிருந்து. அருவி எங்கிருந்து வந்துச்சு? மலையிலிருந்து. பூமி தாயின் மலை மார்ப அதை என்ன செய்யற? மலை மணல்னு இந்த மணல் தீர்ந்தவன அதை அறுக்கிற. இப்ப மலையை குவாரி ஆக்குற. கற்களை மலையை பார்க்கும்போது காசாக்கி வெட்டி கல்குவாரி எம் சாண்டு மலை மணல்னு அள்ளி ஏத்த காசு. அப்ப மலை வெட்டுற. கீழே இறங்குற. முல்லை காடுகளை பூரா அழிக்கிற. அப்ப 4 திணைகளையும் அழிக்கிற. மருத திணையில என்ன பண்ற? நிலத்தை என்ன பண்ற? மீத்தேன் எடுக்கிறேன், ஈத்தேன் எடுக்கிறேன், நிலக்கரி எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன், இதை எடுக்கிறேன், அணு உலை நிறுவி ஸ்டெர்லைட்டை வைக்கிறேன், பூரா நச்சு ஆலைகளை வச்சு அதை அழிக்கிறேன். மருத திணையை, மருத நிலத்தை அழிக்கிறேன். கடைசியா நெய்தல். நெய்தல் என்ன பண்ற? எல்லா ஆலை கழிவையும் ஆத்து வழி அல்லது நேரடியா கடல் கொண்டு கொட்டேன். அணு கொண்டு தேவையில்லை பூமியை அழிக்க, பிளாஸ்டிக் நெகிழியே போதுங்கிறான். நீ இந்த பிளாஸ்டிக்கை இங்க பாருங்க, உலகில் கடலுக்குள்ள இந்திய நிலப்பரப்பு போல 2 மடங்கு நெகிழி பிளாஸ்டிக் குப்பைகள் கடலுக்குள்ள கிடக்குதுங்கிறான். செத்து கரை வருங்கிற திமிங்கலத்தின் வயிற்றுல 42 கிலோ பிளாஸ்டிக் இருக்கு. அப்ப பிளாஸ்டிக் தரையில் இருக்கிறதா எடுத்து எந்தையாவது வரும் சரி பண்ணி விடலாம். கடலுக்கு இருக்கிறத எப்படி சரி பண்ணுவ? உனக்கு ஆக்சிஜன்ல 80 விழுக்காடு மூச்சு காற்று ஏறதா? கடலுக்கு ஒரு நீல பச்சை பாசிங்கிற தாவரம், அது மேல பிளாஸ்டிக் கொட்டி முன்னா பூமி எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்? அப்ப இந்த 4 தினம் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இந்த 4 திணையும் நிலத்தையும் நீ அழிக்கிறனால என்ன ஆகும்? பாலை எனும் நிலம், அது செயற்கை திணை, அது உருவாகிடும். பாலை நிலத்தில் வாழ்விடம் மனிதர்களை எவ்வுயிரும் வாழ்வதற்கு வாய்ப்பற்ற நிலமாக உன் தாய் நிலத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறாய். அது என்ன சொல்றாரு? 4 திணையும் ஆசையால் நீ பாலையாக்கி கொண்டிருக்கிறாய்ங்கிறார். அழித்து பாலையாக்கி கொண்டிருக்கிறாய். அதுதான் இங்க இருக்கு.